தாய்லாந்துன்னு சொன்னா எல்லாருக்கும் பேங்காக் பட்டாயா தான் ஞாபகம் வரும். அத தவிர அங்க பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லையான்னு நீங்க கேட்பீங்க. நீங்க ஃபேமிலி கப்பிள்ஸா போறீங்கன்னா, டிஃபரன்ஸா கொஞ்சம் கிரவுட் கம்மியா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா, தாய்லாந்துல இருக்க சியாங் மாய் நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த ரீஜன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான அட்மாஸ்பியர், காம் அண்ட் ரிலாக்ஸான ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அங்கேயே நிறைய கஃபேஸும் இருக்கும். சூப்பரா இருக்கும் விசிட் பண்றதுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவா எனக்கு வேண்டாம், கொஞ்சம் பட்ஜெட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புக்கட் கிராபி இருக்கு. மோஸ்ட்லி இந்த ஸ்பாட்டுக்கு ஃபேமிலிஸா போறவங்க கண்டிப்பா விசிட் பண்ணுவாங்க. அதுவும் ஹனிமூனா போறவங்க மஸ்ட் விசிட் பண்ற ஸ்பாட். புக்கெட்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஒன்ஸ் நீங்க புக்கெட் ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் புக்கெட்ல இருக்க சிட்டி டூர் நம்ம விசிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே நம்ம அழகான பிபி ஐலாண்ட் ட்ரிப் போவோம். அங்க போறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்பீட் போட் எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க மவுண்டன்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அங்க இந்த மாதிரி சூப்பரான போட்டிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம அங்க என்ஜாய் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டே ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் டூர் போவோம். அங்க இருக்க இந்த அழகான லாங் டெயில் போட்ல நம்ம ஒரு ரைட் போவோம். புக்கெட் டு கராபி போயிட்டு கராபில இருக்க 4 ஐஸ்லாண்ட் டூர் போவோம். இதுவும் ஒரு ஐலாண்ட் பேசிஸ் டூர் தான். ஆல்சோ கராபில இருக்க அந்த நேஷனல் பார்க்கும் உங்களுக்கு வந்துரும் இதுல. தென் ஃபைனல் டே ஊருக்கு டிபார்ச் ஆகிடலாம். இந்த டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈவினிங் ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. அந்த ஸ்ட்ரீட்டை ஃபுல்லாவே நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. அங்க இருக்க வாக்கிங் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி சூப்பரான தாய்லாந்து கல்ச்சர் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அங்க. அதனால பட்ஜெட்ல தாய்லாந்துக்கு நீங்க ட்ரிப் போக பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தாய்லாந்து பேக்கேஜ் மட்டும் போடுங்க. டீடைல்ஸ் எல்லாமே நாங்களே ஷேர் பண்ணி வைக்கிறோம்.